Hi friends, welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு நம்ம Sanu's Kitchenல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான நம்ம வந்து ஒரு போண்டா தான் பார்க்க போறோம். கடலை மாவு போண்டா. இது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் தெரியாத பிகினர்ஸ்க்காக இதை நான் சொல்றேன் நான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்தறலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த கப்ல 2 கப் கடலை மாவு வந்து நான் போட்டிருக்கேன். கடலை மாவு நம்ம நார்மலாவே எல்லா கடையிலயுமே கிடைக்கும். சோ இதுல வந்து நான் 2 கப் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமாக வந்து சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். போண்டா வந்து உப்புறதுக்காக, அதாவது நல்லா உப்பி வரும். ஸோ அதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் நான் வந்து இங்கே வந்து வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பச்சை மிளகா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா குழந்தை சாப்பிட்றதுனால அதிகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இதோட நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கங்களாம். நம்ம அப்போ தான் வந்து தண்ணி ஊற்றி கரைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நம்ம கையில் எடுத்து போண்டா வந்து நம்ம வந்து பிடிச்சு போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கையில் வந்து இப்படி எடுத்து நம்ம இப்படி போடுற அளவுக்கு இருக்கணும் மாவு. அப்போ தான் போண்டா நம்மளுக்கு வந்து நல்லா வரும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி, அதாவது எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த 1 ஸ்பூன் ஆயில், ஏன்னா அது கொஞ்சம் கிரிப்ஸியாக வரும், அதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் லைட்டாக ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது கரண்டியில் உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணி நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இது. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிகினர்ஸ்க்காக நான் வந்து இது செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குங்க. வச்சுட்டு நல்லா பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிட்டிருக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு போண்டாவாக போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஒரு பக்கம் இருக்கிறது திருப்பி போட்டுக்கலாம் நம்ம.
இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். ரொம்ப மாவு தண்ணியாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மாவு கரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப கரைச்சிங்க, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் நிறைய அப்சர்வ் பண்ணும் அது. ஸோ நிறைய எண்ணெய் குடிச்சிரும் நம்மளுக்கு போண்டா. ஸோ இது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா திருப்பி போட்டாச்சு, அடுத்த பக்கம் வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, பார்த்தா தெரியும். இப்போ இதை நம்ம வந்து எடுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு. திருப்பி அடுத்த ரவுண்ட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் நான் வந்து மறுபடியும் ஒரு அடுத்த ரவுண்ட் போட்டிருக்கேன். இது வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகாக ஒரு சிம்பிளான போண்டா ரொம்ப கிரிப்ஸியாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. வெங்காயம், கடலை மாவு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது இவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள், வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டில் எப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. திருப்பி இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.